ஆமா, கிளைமேக்ஸ் எப்படி சூர்யா சார் ரோலெக்ஸ் என்ட்ரி மாதிரி இருக்காரு, அது மாதிரி நம்மளோட என்ட்ரி வந்து பயங்கரமான என்ட்ரிமா. எந்த ஒரு டார்கெட் இல்லமா, நடிப்பு திறமையும் நடிப்பு புலமையும் மக்கள்கிட்ட காமிச்சு மக்களால நம்ம அங்கீகரிக்கப்படணும்ன்றதான் என்னோட ஆசைமா. ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் படத்துல டைரக்டர் ஆறுமுககுமார் நம்மளை அறிமுகப்படுத்திருக்காருமா. ஆக்சுவலா 5 படம் நடிச்சிட்டோம். முதல்ல வந்து மக்கள் செல்வன் விஜயபதி சார் படத்துல டைரக்டர் ஆறுமுககுமார் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன அறிமுகப்படுத்தினது ரொம்ப ஹாப்பிமா. இது எனக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் கிடையாது, தமிழக மக்கள் நம்மளை எவ்வளவோ பேர் வந்து கோடிக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இந்த விழாவை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்கம்மா. இன்னும் இந்த படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. ஆமா, கிளைமேக்ஸ் எப்படி சூர்யா சார் ரோலெக்ஸ் என்ட்ரி மாதிரி இருக்காரு, அது மாதிரி நம்மளோட என்ட்ரி வந்து பயங்கரமான என்ட்ரிமா. ஸோ நம்மளோட என்ட்ரி தியேட்டரே கிட்டத்தட்ட அனல் பறந்துச்சு, விசில் பறந்துச்சு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கிரீன்ல வர்றோமா, வந்து முகத்தை காட்டுறோம். ஆக்சுவலா முதல்ல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா அது நம்ம என்ன ஒரு சிங்கிள் என்ட்ரியா இருக்கேன். அப்புறம் பெரியவங்களாம் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சார் எம்ஜிஆர் சாரே ஆரம்பத்தில் வந்து சோல்ஜரா தான் வந்தாரு, அவர் முகம் கூட தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் படத்திலேயே உங்களை மாஸ் என்ட்ரியா கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு அடுத்த பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் உங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பெரிய மக்கள் வந்து அட்வைஸ் கொடுத்தாங்கம்மா. ஸோ அதன் பிரகாரமே நடந்திருக்கு. இன்னும் அடுத்த மாசம் வந்து டயலாக் கூட பேசுறேன், அதுல அசுரத்தனமான நடிப்பு. அடுத்த மாசம் ஒரு இந்த படத்துல இல்லாம அடுத்த படங்கள்ல ஒரு பொண்ணோட இன்டராக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்லம்மா, இருக்கிறது கூட்டுப்பிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி. இப்பதான் நம்ம சினி ஃபீல்ட்ல வந்திருக்கோம், நம்ம முகத்தை காட்டணும், நடிப்பு புலமையை காட்டணும், திறமையை காட்டணும், வாய்ப்புகள் நிறைய வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல அந்த லெவல் வரல இல்லம்மா. அப்ப இப்படி இருக்கிறது விட்டுப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி எனக்கு அது இது அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு டார்கெட் இல்லம்மா. நடிப்பு திறமையும் நடிப்பு புலமையும் மக்கள்கிட்ட காமிச்சு மக்களால நம்ம அங்கீகரிக்கப்படணும்ன்றதான் என்னோட ஆசைமா. நடிச்சு காமிக்கா 3 படத்துல தான். கூடிய விரைவில் நாயகன் அவதாரம் எடுப்போம்மா. அது ரொம்ப காலத்துல இல்ல, ஸ்கிரீன்ல வரணும் நினைச்சா வந்துட்டோம். 5 படம் நடிச்சிட்டோம். இனிமே உள்ள திறமைகளை பார்த்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாயகன் அவதாரம் எடுப்போம். நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பாண்டி லாங்குவேஜ் கிரியேட் ஆகும், ஒரு பெரிய லெவல்ல தமிழ் திரையுலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா. என்னம்மா விஜய் சார் பாரு மாதிரியா? கண்டிப்பா விஜய் சார் பேசினது வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி பயாமனில் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு பண்ணேம்மா. கண்டிப்பாமா, கண்டிப்பா தமிழ் திரையுலகத்துல ஒரு பெரிய ஸ்டாரா பாப்பீங்க. இது எல்லாமே மக்களோட செல்வாக்குனால. ஏன் நான் ஹீரோன்னு சொல்றேன்னாமா, காமெடி அப்படின்னு போயிட்டா ஒரு லெவலோட நம்மளோட திறமைகள். இப்ப நான் வந்து டெவலப் ஆனது வந்து நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணிருப்பேன், பாத்துறீங்களா? ஸோ மக்கள் வந்து நம்மளோட ரொமான்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைட்டுனாலும் நம்ம நடந்து வந்தாலும் இது ஆட்டிடியூட்டா இருக்கும்பா. சிலருக்கு நடிப்புக்காக ஆட்டிடியூட் இருக்கும், நம்ம நடந்தோம்னா அந்த நடக்கிற நட கெத்து. ஸோ கண்டிப்பா எல்லா தரப்பு ஆக்டரும் நடிக்கணும் அப்படின்றனால தான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லா தரப்பும் நம்ம காமெடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோட நம்மளை முடக்கிடக்கூடாது. எல்லா தரப்பு ஆக்ஷன்ஸ் வரும், ரொமான்ஸ், லவ், ஆக்ஷன், ஃபைட்டு, டயலாக். நான் ஒரு டயலாக் பேசுறேன், நீங்க பத்திரிகையாளரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனுஷ் நான் வந்து புதுப்பேட்டையில் பேசிருப்பார்ல, பண்ணாடா உனக்கு எல்லாம் கூட வறுமையா கிடைக்கலையா, ஒரு அரணை ராத்திரி என் பண்டாடியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்கடெல்லாம் சொல்லலாம் வந்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா, மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது. சோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான நடிப்பு ஒரு காமெடின்ற சப்ஜெக்ட்ல போனா ஒரு லெவலோட அமைக்கிடுவாங்கம்மா. நான் எல்லா முகத்தையும் தமிழ் திரையுலகத்துல காமிச்சு மக்கள் கிட்ட என்னோட திறமையை காமிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கணும் தான் என்னோட ஆசைப்பா. மிஸ்கின் சார் எப்ப கூப்பிட்டாலும் அவர் கூட சேர்ந்து நடிக்க நான் ரெடி. என்னன்னு எடுக்கலாமா, அவர் பொது கருத்தை பதிவு பண்ணாரு, நான் எதிர்த்து போட்டேன்னா அவரோட பொதுவான கருத்துக்கு தான் எதிர்த்து போட்டேன். மிஸ்கின் சார் வந்து அதையுமே டீசென்டா நாகரிகான முறையில எடுத்து போட்டேன். ஏன்னாமா இப்ப பாருங்க திரையுலகம் வந்துட்டே இல்ல,
ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த மாதிரி தப்பா பேசக்கூடாதுமா. நான் வந்து என்னோட சர்டிபிகேட்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பள்ளி பருவத்துல இருந்து சிறந்த நடிகர், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், முதல் பிரைஸ் வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கூல் லைஃப்லயே நானே டிராமா எழுதி நடிக்க தெரியாதுன்னு நடிக்க வச்சு பல பரிசுகளை குமிச்சிருக்கேன். காலேஜ் லைஃப்லயும் குமிச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரி திறமையான நபர்கள் இன்ஸ்டாகிராம்ல வந்து பண்றது தப்பான விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸை தான் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வாய்ஸ் எடுப்பாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு அன்னியன் பண்ணிருந்தேன், எல்லா பசங்களும் உனக்கு தைரியம் இருந்தா இந்த பண்ணதே ஓன் வாய்ஸ் எடுத்து போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிக்டாக். இப்ப லேட்டஸ்டா ஒரு பாட்டு பாடி இருந்தேன், அதுல நம்ம ஓன் வாய்ஸ் எடுக்கிறாங்க. நான் எல்லா மீடியாலும் பேசுறப்ப தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கண்ணுவேன். இதை நிறைய பேர் போட்டு அவங்க ஓன் வாய்ஸ்ல டப்மாஸ் பண்றாங்கம்மா நம்மள மாதிரியே. ஸோ நம்மளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாருமே மக்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு. நம்மளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி திறமையா வர்றவங்கள டைரக்டர்கள் ஊக்கப்படுத்தணும். கூடிய விரைவில் மிஸ்கின் சார் படத்துல கதாநாயகன் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல கதை இருந்துச்சுன்னா மிஸ்கின் சாரோட இணைந்து செயல்படுவோம். அப்படிலாம் இல்ல மேடம், நம்ம திறமையை தான் காட்டணுமே தெரியல. இவங்களோட நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும். தமனா வித் வாட்டர்மெலன் ஸ்டார், இப்படிதான் நிறைய வதந்திகள் தெரிஞ்சது. தமனா மேடம் நம்மளோட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிப்போமா, அதனால என்ன இருக்கு? என்ன மேடம்? இல்ல அவர் கேட்டாரு, தமனா கூட தான் நான் நடிக்க விருப்பம் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்றாங்க. எந்த ஒரு நல்ல நடிகை வந்தாலும் கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிச்சு தமிழ்நாட்டில் நம்மளோட நடிப்பு புலமையை காட்டணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆக்ரோஷமான சீன்ஸ். ஏன்னா நிறைய பேர் குட்டி நடிகர் திலகம் சொல்றாங்க, நம்மளோட பேசுறது டயலாக் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசம்லாம் அப்படி பேசுவேமா. சோ இதெல்லாம் வந்து நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுவோமா, ஆரியோ வீரபாண்டிய கட்பம் நீதான் ஜாக்சன் திரையோ, குதிக்கிறது என் ரத்தம், துளைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மங்கள் அரைத்து கொடுத்தாயா, மானம் கெட்டவனே. ஆமாமா, ரொமான்டிக் பண்ணிடுவோமா? ரொமான்டிக் சீன்ஸ் வந்து சார் உட தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆச்சு. பட் இனிமேல என்னால சொல்ல மறக்க முடியாது. ஸோ டக்குன்னு சொல்றேன், ஐ லவ் யூ. வேற நம்ம அரசியல் நிலைப்பாடு சார் ஏதோ கேட்டாரு. சார் என் திறமையை காட்டணும்னு தான் நான் மீடியாக்குள்ள வந்தேன், ஓகேங்களா? இவ்வளவு நாளா பிசியோதெரபி மருத்துவ தொழிலை கலைத்தாயா பார்த்து எனக்கு இந்த லெவல்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சார். ஸோ இந்த கலைத்தாயோட அருளோட மக்கள்கிட்ட முன்னாடி என் திறமையை காமிச்சு மயில் வைக்கிறதா என்னோட எய்மே தவிர எந்த அரசியல் கட்சி எந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. நிறைய பேர் டிவி கீழே சேருங்க, சாரோட சப்போர்ட்டா இருங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை சார்.